இல்ல என்ன அங்க போய் சேரல. ஆனா இந்த குன்றை கடந்துட்டா அது அங்க இருக்கும் பபிள் பீ. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த ரீடிங்ஸ் எல்லாம் முரண்பாடால இருக்கு. நான் தான் சொன்னேன்ல ராச்சட், நான் நலமா தான் இருக்கேன். நீ ஆரோக்கியமா இருக்கியா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்க முதல்ல உன் உடம்புல இருக்கிற டீஃப்ராஸ்டிங் ப்ரொசீஜரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். வெப்பநிலை 0 டிகிரிக்கும் கீழே இருக்கிற இடத்துக்கு நாம போனோம்னா நம்மளோட உடல் உறுப்புகள் செயலிழந்து போகணும். உனக்கு தெரியும்ல ராச்சட், நாம கண்டுபிடிச்ச ஆர்க்டிக்க பத்தி வேற ஏதாவது தகவல் கிடைச்சதா? இன்னும் தெரியல. உறைஞ்சு போயிருக்கிற நிலைமையில அதை திறக்கிறது ரொம்ப கஷ்டம். நாம கண்டுபிடிச்ச அந்த ஆர்க்டிக் எங்கிருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் ஆர்சியும் புறப்படுறோம். சென்சார் சத்தம் போடுற வரைக்கும் தான் அங்க இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க கோர் டெம்பரேச்சர் 0க்கு போயிடுச்சுன்னா உங்க உறுப்புகள் செயலிழந்து போயிடுமான்னு கேட்காதீங்க. கண்டிப்பா செயலிழந்து போயிடும். இதுதான் நாங்க இறங்க வேண்டிய இடமா? இவங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள போயிருக்கணும். சனிக்கிழமைக்கா? சனி ஞாயிறு எங்களுக்கு லீவு. உங்க கூட தான் இருக்க போறோம். நான் கார்ல வருவேன்னு எதிர்பார்க்கல. நீ ஏன் வரல ஆர்சி? வேலை இருக்கு ஜாக். வெளிய போய் சோதனை பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓ பாவந்தா. நம்ம ஒரு ரைட் போலான்னு நினைச்சேன். இந்த சூழ்நிலையில நீ என்ன விட்டு போறதுக்கு ரொம்ப வருத்தப்பட போற. ஆர்டிக் பகுதிக்கு போய் சோதனை பண்ண போறோம். நான் உள்ளேயே கதகதப்பா இருக்கேன். ஆர்டிக்கா? எனக்கு பனி பிரதேசத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. உன்னை அங்க கூட்டிட்டு போகணும்னு எனக்கும் ஆசைதான் ராசல். ஆனா அங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஆட்டோபோட்களான எங்களாலேயே சமாளிக்க முடியாது. எனக்கு புரியுது. ஆனா வரும்போது உனக்கு ஒரு ஸ்னோ பால் கொண்டு வர. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களை அனுப்பி வச்சாச்சு. ஆமா, திடீர்னு இதுக்கு என்னாச்சு? சரி, இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. வீடியோ கேம் விளையாடலாம். கடைசி வரைக்கும் விளையாடுறவங்க சேர்ப்பாங்க. பல்க் ஹெட், பம்பிள் பீ, இங்க வாங்க சீக்கிரம். தோக்குறதுக்கு தயாராயிரு. எனக்கு வீடியோ கேம்ல அவ்வளவு செட் ஆகாது. ஏன் பொண்ணுகிட்ட தோத்துடுவோம்னு பயமா இருக்கா? சரி கூட ஒன்னு சும்மா விட மாட்டேன். எனக்கு பதிலா மீக்கோவை நீ தோக்கடிக்கிறியா? வேண்டாம், எனக்கு வேற வேலை இருக்கு. பிரைம் இல்லங்கிறதுனால நீங்க எங்களை வேலை வாங்கலான்னு பாக்குறியா? எனக்கு உங்க உதவி தேவை. தரவழி பாலம் பழுதாயிடுச்சு. ஆர்டிமஸும் ஆர்சியும் பத்திரமா போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா அவங்களை திரும்ப இங்க கூட்டிட்டு வர்றதுதான் பிரச்சனை. சரி, அந்த பேனலை தரங்க சீக்கிரம். வெப்பநிலை 0க்கும் கீழே போயிட்டு இருக்கு. நாம இப்போ உடனடியா பேசுக்கு போயாகணும். ஹலோ, ஆமா, நீ எங்க இருந்து வந்த? ஆட்டோபாட் செல்ல பிராணிகளை வளர்க்கறதா சொல்லவே இல்லையே.
இத தூக்கி போட்டா பிடிப்பியா? நல்ல பையன், போய் எடுத்துட்டு வா போ. வேண்டாம், அது சாப்பிடாத, அப்புறம் சண்டையில சிக்கிக்க போகுது. அது முழுங்கிட்டியா? கமான் கமான், நான் தான் ஜெயிப்பேன். எப்படி நல்லா தோத்தியா? ஓ, என்னாச்சு? சந்தோஷம், கரண்ட் கட்டு. கேம் இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. ஏய், ஆனா நான் தானே ஜெயிச்சேன். யார் இதை பார்த்தா? இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு. ஆமா, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யாரா இருக்கும்? மெயின் கிரிட்ல தான் பிரச்சனை. சப்ஸ்டேஷன்ல கோளாறு இல்லாத வரைக்கும் சந்தோஷம். நண்பர்களே, எல்லாரும் இது என்னன்னு பாருங்க. நாங்க இங்க வேலையா இருக்கோம். எதுக்கு இப்ப பயப்படுறீங்க? ஸ்கிராப்லெட், ஸ்கிராப்லெட். ஆமா, ஸ்கிராப்லெட்னா என்ன? சைபர்ட்ரான்ல ஊறிக்கிட்டு இருக்கிற ரொம்பவே பயங்கரமான பூச்சி. எதுவா? என்ன விளையாடுறீங்களா? நீங்கெல்லாம் ஜாயிண்ட் ரோபோட்ஸ். ஆனா ஸ்கிராபி பார்க்க சின்னதா இருக்கு. அதால என்ன ஆபத்துகள்லாம் ஏற்படும் உங்களுக்கு சொன்னா புரியாது. ஆனா இதை யாரையும் தொல்லை பண்ணலையே. போதும், அதை செத்துருச்ச விட. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன மனுஷனு பம்பல் பி? இவன் பழைய நிலைமைக்கு வந்துடுவானா? எல்லாம் சின்ன காயம்தான், உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸ்கிராப்லெட்டோடைய வேலையே எந்திரங்களை தனித்தனியா பிரிச்சு அதுல இருக்கிற இரும்புகளை சாப்பிடும். முக்கியமா உயிரோட இருக்கிற ரொம்ப இரும்புகளை. நல்லது, அதை அழிச்சிட்டோம். கேம் ஓவர். அப்படிதானே? இல்ல, ஸ்கிராப்லெட் எப்பவுமே தனியா ஒத்தையில வராது. அதுங்க இங்க எப்படி வந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு வலை, ஸ்கிராப்லெட் வலை. ஆனா இங்க எந்த ஸ்கிராப்லெட்டும் இல்லையே. இதுங்கெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாலேயே காத்துல பறந்து போயிருக்க வேண்டியது. ஆனா ஆர்டிக் பகுதியில இருந்த குளிர்னாலதான் இதுங்க அந்த இடத்திலேயே அடைஞ்சிருந்திருக்கு. ஆனா நாம அதை இங்க கொண்டு வந்துட்டோம். ஆனா அது இப்ப வச்சுக்கிட்டு வேட்டையாட தயாரா இருக்க. ஆமா, மொத்தம் எவ்வளவு வந்திருக்கும்? ஆயிரக்கணக்கில் இருக்கு. தரவழி பாலம் வேலை செய்யாம போனதுக்கும் மின்சாரம் தடப்பட்டு போனதுக்கும் கண்டிப்பா ஸ்கிராப்லெட் தான் காரணம். என்னால 100% உறுதியா சொல்ல முடியும். ஆர்சி, உன்னோட நிலைமை என்ன? ஏன் சென்சர் சத்தம் போடுது? நாம இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், திரும்பி போயிடலாம். பேஸ், நான் ஆப்டிமஸ் பேசுறேன். இங்க இருக்கிற வெப்பநிலை ப்ளூ ஜோனை எட்டிடுச்சு. தரைவழி பாலத்தை உடனடியா செயல்படுத்து. ஆப்டிமஸ், நான் ராக்கெட் பேசுறேன். பேசுறது கேக்குதா? இங்க ஒரு பெரிய பிரச்சனை. ஸ்கிராப்லெட் தொலைத்தொடர்பு இணைப்பையும் துண்டிச்சிருச்சு. இந்த ஜந்துக்களை நம்ம கூடிய சீக்கிரம் அழிக்காம விட்டுட்டோம்னா அதுங்க கூடிய சீக்கிரம் இந்த பேஸையே கிராப் ஷிப்பா மாத்திடும். நான் சொல்றதை கேளுங்க, பெசாம இங்க இருந்து போயிடலாம். அதுக்குள்ளே இங்க இருக்கட்டும். நாம வெளியேறது பாதுகாப்பான விஷயம் இல்ல. சீக்கிரமாவே நம்ம தரைவழி பாலத்தை செயல்பட வைக்கலன்னா ஆப்டிமஸும் ஆர்சியும் அழிஞ்சிடுவாங்க. எது அழிஞ்சிருவாங்களா? பாக்கெட், நீங்க பயந்து ஓடக்கூடாது. மீகோ, ஒரு ஸ்கிராப்லெட் ஆட்டோபாட்டை சாப்பிடுறத நீ இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ஆனா நான் பார்த்திருக்கேன். அது உள்ளுக்குள்ள நுழைஞ்சு உயிரையே வெளியே எடுக்கும். முதல்ல ருசியான பாகங்களா அது வெளியே எடுக்கும். ஒவ்வொரு ஃபியூஸா, ஒவ்வொரு சர்க்கியூட்டா அது சாப்பிடும். கடைசியா எதுவும் மிஞ்சாது. நான் சொல்றது கேட்டுக்க, எதுவும் மிஞ்சாது. கண் இமைகளையும் விட்டு வைக்காது. நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். எங்க உடம்பு இரும்பால ஆனதில்ல. ஆமா, ஸ்கிராப்லெட்டால எங்களை எதுவும் பண்ண முடியாது. என் மனசுல இருக்கிறத சொல்லணும்னா மனுஷங்க உடம்புல இருக்கிற சதையில பெருசா எதுவுமே இல்ல.
ஆனா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அதுலயும் ஒரு சாதகம் இருக்கத்தான் செய்யுது. ரொம்ப சந்தோஷம். சரி, ஒரு டீம் உருவாக்குவோம். ஒரு மனுஷன், ஒரு ரோபாட். தரைவழி பாலத்தை சரி செய்யும் போது நான் பாதுகாப்பு தரேன். நாங்க எல்லாரும் வேட்டைக்கு புறப்படுறோம். இனி என்ன நடக்க போதும்? பேஸ், நான் ஆப்டிமஸ் பேசுறேன். பேசுறது கேக்குதா? இங்க இருந்து டிரைவ் பண்ணா சரியா இருக்கும்னு தோணுது. இந்த பருவ காலத்துல மயாமி நல்லா இருக்குமா? திடமான வெப்பநிலை இருக்கிற பகுதி இங்க இருந்து ரொம்ப தூரம் ஆர்சி. அந்த பகுதிக்கு போக நினைச்சா நம்ம உடல் சக்தி வீணாக வாய்ப்பு இருக்கு. அதனால குளிர்ல உறைவும் வாய்ப்பு இருக்கு. தரைவழி பாலத்தை ரேஜெட் திறக்கிற வரைக்கும் நாம இங்க பொறுமையா ஒதுங்க நமக்குன்னு ஒரு இடம் தேடி நம்ம உடல் வெப்பத்தை அதிகரிக்க முயற்சி பண்ணணும். நான் உங்களுக்கு பாடி கூட இருக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? அதுல ஒன்ன ராஃப் இங்கதானே பாத்துருக்கான். சரிதானே? சின்ன குழந்தை மாதிரி பயத்துல கத்துனீங்கல்ல? இல்ல, இருக்கலாம். இத பத்தி நாம அப்புறம் பேசலாமா? பயப்படாதீங்க பல்க்ஹெட். நாம இப்ப கவனமா இருக்கணும். கூடி சீக்கிரம் எல்லாம் ஓகே. நான் இப்ப இங்க எதையுமே பாக்கல. பல்க்ஹெட், உங்களுக்கு எதுவும் ஆகல. சுத்தத்துல கேபிள் கீழே வந்திருக்கு, அவ்வளவுதான். ஆமால, கேபிள்ஸ். எவ்வளவு தின்னாலும் இதுங்க அடங்காதுங்களா? ஆமா, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சேதமான கண்டக்டர்ஸ் எல்லாத்தையும் நான் சரிப்படுத்திட்டேன். சென்ட்ரல் கான்டியூட்ஸ் எல்லாத்தையும் நான் ரீரூட் பண்ணிட்டேன். அப்படி இருந்தும் தரைவழி பாலத்துக்கு மின்சாரம் கிடைக்கல. இதுங்க பறக்குமா? பறக்குன்னு சொல்லவே இல்ல. ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்துட்டு வா. ராஜா, கூட எடுத்துட்டு வா. எங்க உடம்புல இருந்து எனர்ஜி. வாவ்! இந்தாங்க, வாங்கிக்கங்க. ஆர்சி, எழுந்துரு. கண்ணுக்கு ஓய்வு கொடுத்த அவ்வளவுதான். நாம எவ்வளவு நேரம் கவனமா இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஒரு நிமிஷம், ஒரு விளையாட்டு விளையாடலாமா? பேஸ்ல யாரு என்னெல்லாம் சொதப்புனாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். நாம இந்த இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கோளாறு தான் காரணமா இருக்கும். பால்கெட் தான் அதை செஞ்சிருக்கணும்.
இருங்க யோசிக்கிறேன். கான் சம்பந்தப்படல, மின்சாரமும் இல்ல அப்படின்னா அந்த பால்கெட் ஏதாவது ஒரு கேம கட் பண்ணிருப்பான். பொறுமையாவே அவனுக்கு நடந்துக்க தெரியாது. முதல் தடவை பூமிக்கு வந்தப்ப என்னாச்சுன்னு தெரியும்ல, பால்கெட் நேரா போய் அந்த பவர் லைனை மிதிச்சுட்டா. அன்னைக்கு நல்லா டான்ஸ் ஆடினா. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பல்க் ஹெட் ரொம்ப பெரியவனா தெரியலாம், ஆனா அவனுக்கு உள்ள இருக்கிற சக்தியை யாரோடையும் ஒப்பிட முடியாது. வெளி தோற்றத்தை வச்சு ஒருத்தரோட சக்தியையோ திறமையையோ கணக்கிட முடியாது. எல்லாத்தையும் அழிச்சிட்டோமா? சந்தோஷப்படாதீங்க, இதுகெல்லாம் வெறும் புனவாளிங்க மட்டும்தான். அப்படின்னா மத்ததுக்கு நாம இங்க இருக்கோடு தெரியுமா? நாம அதுங்களோட உணவா மாறதுக்கு தயாராயிட்டோம்னா ஆப்டிமஸாலையும் ஆர்சியாலையும் எப்பவுமே இங்க திரும்ப முடியாது. நாம அந்த தரைவழி பாலத்தை எப்படியாவது செயல்பட வைக்கணும். அதுக்கப்புறமா ஸ்கிராப்லெட் நம்ம உலகத்துல எங்க வேணாலும் அனுப்பலாம். ஆர்டிக்கு கூட அனுப்பி வைக்கலாம். குளிர அதால தாங்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். பிரமாதம். அப்ப வேலைய ஆரம்பிக்கலாம். ஸ்கிராப்லெட்டுகளோட உடல்நலப்படி 0°C கீழே இருக்கிற வெப்பநிலை அதுங்களை அப்படியே உரைய வச்சிடும். சீக்கிரம் எதையாவது யோசி ராட்செட், யோசி. தரைவழி பாலம் இன்னும் செயல்படாம தான் இருக்கு. அப்படின்னா எனர்ஜானோட ஃபியூயல் லைன்ல தான் ஏதோ ஒரு கசிவு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க உடல்நல இந்த மாதிரி இல்லாம இருந்திருந்தா அந்த இடத்துக்கு போய் சரி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது எங்க இருக்கு? எப்படி அதை சரி பண்றது? பயப்படாதீங்க, நமக்கு எதுவும் ஆகாது. நம்ம இரும்பு கிடையாது. கசிவு இங்கதான் இருக்கு. வாங்க, நம்ம சீக்கிரம் செயல்பட்டாகணும். அப்படின்னா நாம தரைவழி பாலத்தை சரி பண்ணி முடிச்ச உடனே இந்த ஸ்கிராப்லெட்டை இங்கே அனுப்பிடலாம்ல. நம்ம நண்பர்களையும் கொண்டு வந்துடலாம்ல. ஸ்கிராப்லெட்டுக்கு ஆப்டிமஸும் ஆர்சியும் நல்ல உணவு. அவங்களையும் நாம இங்க கொண்டு வந்துட்டோம்னா இந்த ஸ்கிராப்லெட்டுங்க இங்க இருந்து போக வாய்ப்பே இல்ல. நாம யாரையாவது பணைய வைக்கணும். பணைய வைக்க யார் இருக்காங்க? அதுக்குதான் இங்க இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட தயாரா இருக்குதுங்களே. அதுங்க சாப்பிட புறப்பட்டுச்சுங்க. மோசமான விஷயம் என்னன்னா, பல வருஷங்களா கான்ஸ் கூட சண்டை போட்டிருக்கோம், பெரிய பெரிய போர்களை சந்திச்சிருக்கோம். ஆனா அப்பெல்லாம் போகாத உயிர் இப்படியா போகணும்? ஆர்சி, நீ நினைக்கிற மாதிரி இது நம்ம 2 பேரோட முடிவு கிடையாது. அப்படி ஒருவேளை இது நம்ம முடிவுன்னா இறந்து போன நம்ம மாவீரர்களோட நம்ம சேர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ராட்செட், எல்லா சிஸ்டத்தையும் ஆன் பண்ணுங்க. தரைவழி பாலம் பணையம் தானே தேவை. சாப்பிட தயாரா இருக்கீங்களா? தைரியம் தான் பார்த்து பாருங்க. நிக்காதுங்க, குனிங்க.
என் கூட வரலாம், ஆனா அந்த இடமே இப்ப குப்பை கணக்கா இருக்கு. பயோ சர்க்கியூட்டரி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? எல்லாம் முன்னேறிக்கிட்டு இருக்கு. பிரமாதம். ராஃபேல், பம்பிள்பியோட எலக்ட்ரோ பல்ஸ் மானிட்டரை கொஞ்சம் கவனமா கண்காணி. மிகோ, பல்கேட்டோட இன்டர்ஃபேஸ் பேட்ச கொஞ்சம் பாரு. நிலையாதான் இருக்கு. பிரமாதமா இருக்கு. நியாயமா இப்போ ஓய்வெடுக்க வேண்டியது நீதான் என் நண்பா. இன்னைக்கு நீ நிறைய பேரோட உயிரை காப்பாத்திருக்க. இது எல்லாத்துக்கும் நான் மட்டும் காரணம் இல்ல. இந்த ஆபத்தான சூழ்நிலை சனிக்கிழமை அன்னைக்கு நடந்தது நம்மளோட அதிர்ஷ்டம். மனுஷங்க வேணா சின்னவங்களா இருக்கலாம், ஆனா அவங்க பலசாலிங்க தான்.